ஞானேஷ்குமார் இருக்காருங்க, அவரு தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர். அவர் பேர்ல குற்றச்சாட்டு வந்தாச்சு. ஒருதலை பட்சமா நடந்துக்கிறாரு, நியாயமா நடந்துக்கலன்னு ஒரு பெரிய தரப்பு, அதாவது எதிர்கட்சி தரப்பு. எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்குமான வித்தியாசம் இந்தியாவில் வெறும் 30-35 சீட்டு தாங்க. இன்னும் பெரிய மிருக பலத்தோட எல்லாம் வந்து பிஜேபி என்டிஏ கூட்டணி ஆட்சியில் இல்லைங்களே. அவங்களுக்கு ஆப்போசிஷனுக்கு எவ்வளவுங்க வித்தியாசம்? 30-35 சீட்டுங்க. அதுலயும் வந்து நாயுடு மற்றும் பீகார் இதுலதான் ஆட்சி ஓடுது. 240 சீட்டு தானங்க ஜெயிச்சாங்க பிஜேபி. மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே. அப்போ ஒரு பெரிய குரூப், கிட்டத்தட்ட ஒரு 230-240 எம்பிக்களை கொண்ட ஆப்போசிஷன் தேர்தல் கமிஷனர் பேர்ல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அவங்க தீர்மானத்துக்கு மனு போட்டிருக்காங்க. இந்த மனுவை வந்து ஓம் பிர்லா ஏத்துக்கல. ஆனா நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியாச்சு. இதை இப்படியே பாருங்க. இதே மாதிரி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ஒரு கோர்ட்ல நம்ம சொன்னோம்னா ஜட்ஜி என்னங்க பண்ணுவாரு? ஒரு அந்த வழக்கை விசாரிக்க மாட்டாருங்க, பதவி விலக மாட்டாரு, அந்த வழக்கை விசாரிக்க மாட்டாரு. நீதிபதி பேர்ல நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, நீங்களும் நானும் பார்ட்டி ஒரு வழக்குல, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீதிபதி பேர்லன்னு சொல்றீங்க, ஓப்பன் கோர்ட்ல சொல்றீங்க. நீதிபதி ரைட்டுங்க, நம்பிக்கை இல்லைன்னு நான் விசாரிக்கல, வேற நீதிபதி வச்சு விசாரிச்சுக்கங்க, ரெக்யூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இவர் பேர்ல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்ப இவர் எப்படி இவர் தலைமை கீழே தேர்தல் நடத்த முடியும்? அங்கதான் 3 கமிஷன் இருக்காங்கல்ல, இன்னொரு கமிஷன் தலைமையில தேர்தல் நடத்த வேண்டியதானே. அதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்கு? அந்த அடிப்படை ஜனநாயக உணர்வே இல்லைங்களேன்ற